Hi friends, welcome to Saidiya Times. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த திங்ஸை வந்துட்டு நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக ரீயூஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த ஸ்ப்ரே பாட்டிலை நான் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக இருக்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நான் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த பாட்டில் ஃபுல்லாமே நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணுறது பண்ணாதது உங்கள் சாய்ஸ். பெயிண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட் லுக்காக இருக்கும். அதுக்காக நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இல்லை பெயிண்ட் பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் ஓகே தான். இப்போ நான் இந்த பாட்டில் ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்ததாக வந்துட்டு கார்ட்போர்ட் பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்னஸாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி பாக்ஸ் இல்லைனாலும் கூட ஏதோ கார்ட்போர்ட் ஷீட் இருந்தாலும் ஓகே தான். பட் ஆனால் வந்துட்டு அது நல்லா திக்னஸாக ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அந்த பாக்ஸை நான் ரெண்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கனால நம்ம கட் பண்ணுறதுக்கு ஸ்லோவாக தான் கட் பண்ண முடியுது. இப்போ நான் இந்த பாக்ஸை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டேன். அடுத்ததாக நான் இந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் எல் ஷேப்பில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுலேயே நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் ஃபுல்லாமே 4 பீஸ் கிடைக்கிற மாதிரி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போது இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் இதை கட் பண்ணி இந்த 4 பீஸை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், எனக்கு 4 பீஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த 4 பீஸையுமே பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் பிளாக் கலரில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது உங்களுடைய சாய்ஸ். உங்களுக்கு பிடிச்ச கலரில் கூட பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் 2 சைடுமே கலர் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பிளாக் கலர் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக நான் இந்த தெர்மாக்கோல் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ஷீட்டில் இந்த கேப் இருக்குங்க இல்லையா, இந்த கேப் சைஸில் நான் கட் பண்ணி ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேப் சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போது நான் இந்த கேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தெர்மாக்கோல் பீஸ், அதை நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த பீஸ் நான் எடுத்து அந்த கேப்பில் ஜாயின் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணியாச்சு. இப்போது நான் வேஸ்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த பாக்ஸ் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் இருந்தாலும் ஓகே தான், இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தாலும் ஓகே தான். இப்போது இந்த பாக்ஸ்க்கு நான் கலர் பண்ண போகிறதில்ல. இது எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும். ஸோ அதுக்காக கலர் பண்ணிக்க போகிறதில்ல. அப்போ தான் நம்ம அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்க திங்ஸ்லாம் நம்மளுக்கு அழகாக வெளியில் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே பெயிண்ட் பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரே பாட்டில் இல்லையா, அதை நான் எடுத்திருக்கேன். அதோட பாட்டமில் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராவே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது நான் அந்த ஸ்வீட் பாக்ஸில் சென்டராக நான் இந்த ஸ்ப்ரே பாட்டிலை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஏற்கனவே கார்ட்போர்ட் ஷீட்டில் எல் ஷேப்பில் ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 4 பீஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் இதில் ஒவ்வொரு பீஸாக எடுத்து அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நான் பேஸ்ட் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பீஸை மேலே பேஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் பீஸை கொஞ்சம் கேப் விட்டு கீழே தள்ளி கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பீஸையும் கொஞ்சம் கேப் விட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இந்த கட்டப்பே ஸ்டிக்கெல்லாம் இருக்குங்க இல்லையா, அதை கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல லென்த்தாக ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி 4 பீஸ் ரெடி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். கட்டப்பை ஸ்டிக் தான் இல்லை, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டிக் எது இருந்தாலும் ஓகே தான். அதை நீங்கள் 4 பீஸாக கட் பண்ணி அதை நல்லா பெயிண்ட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கனாலும் அழகாக இருக்கும்.
ஓகே, இப்போ நான் இந்த தேர்டு பீஸையும் வந்துட்டு நல்லா எக்ஸ்ட்ரா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது நான் இந்த 4 பீஸையுமே நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது அந்த பாட்டிலோட டாப்பில், அந்த கேப்பில் வந்து டாப்பில் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு கேப்பில் தெர்மாக்கோல் வந்து கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் வந்து இப்போது இதோட டாப்பில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு அழகான பேங்கிள்ஸ் அண்ட் ஃபேன்சி திங்ஸ் ஆர்கனைசர் வந்து ரெடியாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் பண்ணி உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த பாட்டமில் இருக்க பாக்ஸில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெயில் பாலிஷ், சேஃப்டி பின், ஹேர் பின், இந்த மாதிரிலாம் இதில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அந்த பாக்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால. இப்போது நான் அந்த டாப்பில் வந்து நம்ம தெர்மாக்கோல் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் வந்துட்டு நான் அதில் பின் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங்ஸ்லாம் வந்து இதில் நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எங்கேயும் மிஸ் ஆகாமல் சேஃப்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் பேங்கிள்ஸும் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஷெல்ஃப் இல்லைன்னா வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கிட்ட இந்த மாதிரி குக்கி தோடலாம் இருக்கும் இல்லையா, அதையும் கூட நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ரோலை இந்த மாதிரி தோடலாம் ஹேங் பண்ணிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி வேஸ்ட் திங்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ அண்ட் பாய்.